முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரி சீஃப், நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்புவேன். ஜோ, அவகிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. செம்ம பீஸு, 5000 சேர்த்து கொடு. தேங்க்யூ சீஃப். சீக்கிரமாக அடுத்த பீஸை ரெடி பண்ணு. சரிங்க சீஃப். பணத்தை வாங்கி கொண்டு பூஜா கதவை திறக்க வாசலில் கௌதமும் விவேக்கும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன மேடம் அவசரம்? ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகலாமே. ஹலோ, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு என்ன வேணுங்கிறத உள்ளே வாங்க சொல்கிறேன். யார் சார் நீங்கள்? முதல்ல வெளியில் போங்க இங்கேருந்து. ஜோ, கிரிஷ், எல்லோரும் இங்கே வாங்க. 2 பேர் வந்து இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. டேய், யாரா நீங்கள்? இது எந்த இடம்னு தெரியுமா? மரியாதையாக இங்கேருந்து ஓடிடுங்க, இல்லை உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஓ, அவ்வளோ பெரிய ரவுடியா நீ? சரி, நீங்கள் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு எங்கே? எந்த பொண்ணு? எந்த பொண்ணையும் எங்களுக்கு தெரியாது. முதல்ல வெளியில் போங்கடா. நீங்கள் கடத்திட்டு வந்த பொண்ணை கொடுத்துருங்க, நாங்கள் தாராளமாக வெளியில் போயிடுறோம். கிரிஷ், இவனுங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டைலில் 4 காட்டு ஒழுங்காக ஓடிடுவானுங்க. எங்க தொடு பார்ப்போம். என்னடா பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கிரிஷ் கையை ஓங்கிய கை ஓய்ந்தது. அவனை கௌதம் வெளுத்து விட்டிருந்தான். டேய், மரியாதையே சொல்லிடுங்க. நீங்கள் தூக்கிட்டு வந்த பொண்ணு எங்க? நாங்கள் எந்த பொண்ணையும் தூக்கிட்டு வரல. மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க. சீஃப்! அதற்குள் அந்த சீஃப் ஓடி வர, டேய் யாரா நீங்கள்? எங்கே வந்து யார் மேலே கை வைக்கிறீங்க? ஓ, இவங்க மேலே கை வைக்கிறது தப்போ? உன் மேலே தான் கை வைக்கணுமோ? நீ தான் சீஃபா? விவேக், அவனை 4 சாத்து. சரி மச்சான், கௌதம் சொன்னவுடன் விவேக் சீஃபின் முகத்தில் சரமாரியை குத்த, டேய் யாரா நீங்கள்? எங்களை பற்றி தெரியாமல் எங்ககிட்ட மோதாதீங்க, விளைவுகள் மோசமாக இருக்கும். விவேக்கும் கௌதமும் மூவரையும் பந்தாட பூஜா பயந்து போய் ஒளிந்து கொண்டாள். அந்த பொண்ணு எங்க? சொல்லு. கேட்டுக்கொண்டே முகத்திலேயே குத்தினான் கௌதம். கௌதம் பூஜாவின் தலைமுடியை பிடித்து கையை ஓங்க, நீ யாரு? அந்த பொண்ணை நீ ஏன் கேட்குற? அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரி என்ன? தங்கச்சியே தான். சொல்லிவிட்டு கௌதம் பூஜாவை பலாரென அறைந்தான். அவன் அறைந்த அறையில் சுருண்டு போய் விழுந்தவள், சார் என்னை விட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். அந்த பொண்ணு உள்ளே இருக்குது, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். அதற்குள் அரைவாசலில் போலீஸ் வேன் வந்து நின்றது. அதிலிருந்து நிரஞ்சன் இறங்கினான். போலீஸ் டீம் வீட்டை ரவுண்டப் பண்ண, வா நிரஞ்சன், அந்த பொண்ணு உள்ளே இருக்கா. இவ தான் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து இங்கே கூட்டிக்கிட்டு வந்தவ. பெண் போலீஸ் வந்து பூஜாவை பிடிக்க, சார் பணத்துக்காக தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை விட்டுடுங்க சார். என்னை அரெஸ்ட் பண்ணால் என் லைஃபே போயிடும். என்ன லைஃப் போயிடுமா? அப்போது நீ பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கியே, அவங்க லைஃபெல்லாம் போகாதா? சொல்லு, எதுக்காக பொண்ணுங்களை இந்த மாதிரி கடத்தி கொண்டு வரீங்க? கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ நீ சொல்லலை. நிரஞ்சன் கையில் பிஸ்டலை எடுக்க, சார் நான் சொல்லிடுறேன் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. வசதியான வீட்டு பெண்களாக பார்த்து ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவங்கள ஏதாவது சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவேன். அவங்களும் என்னை நம்பி வந்ததும் அவங்க சாப்பிட்றதில் அவங்களுக்கே தெரியாமல் மயக்க மருந்து கலந்துடுவோம். அதன் பிறகு இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஆபாசமாக ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டில் சொல்லி மிரட்டி பணம் பறிப்போம். யூ ராஸ்கல்,
உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு! நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல? பணத்துக்காக என்ன வேணால் செய்வீங்க தானே? கௌதம், இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அந்த பொண்ணு எங்க? அதோ உள்ளே இருக்கா. அந்த நேரம் ஒரு கான்ஸ்டபிள் பிடியிலிருந்து ஜோ தப்பிக்க முயற்சிக்க, சார் சார் கான்ஸ்டபிள் கத்தவும், கௌதமும் நிரஞ்சனும் அவனை பிடிக்க அவர்கள் இருந்த இடத்திற்கு ஓட, விவேக் வேகமாய் உள்ளே போய் ராகவின் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். லேசாய் மயக்கம் தெளிந்தவள் கண்ணை திடைத்து கொண்டு எழுந்து சுற்றி நோட்டமிட்டாள். நான் எங்கே இருக்கேன்? யார் நீங்கள்? நான் எப்படி இங்கே வந்தேன்? ராகவி பயந்து கொண்டே கேட்க, ஹலோ ஹலோ, கொஞ்சம் டென்ஷனை குறைங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. பூஜா எங்க? பூஜாவா? யார் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு? அந்த பொண்ணா? ஆமாம். அவளை உங்களுக்கு தெரியுமா? அவளை எனக்கு தெரியாது, போலீஸ்க்கு தான் தெரியும். போலீஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க. போலீஸா? என்ன சொல்கிறீங்க? மேடம், எல்லாத்துக்கும் ஷாக் ஆகாதீங்க. கொஞ்சம் எழுந்து வெளியில் வாங்க. ராகவியும் விவேக்கும் வெளியில் வர, எல்லோரும் போலீஸ் பிடியில் இருக்க, சார் இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. பூஜாவை ஏன் பிடிச்சி வச்சுருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? நிரஞ்சன் கேட்க, என் பேர் ராகவி. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? என்னோடய ஃபோன் பூஜா கிட்ட இருக்குது. என்ன சார் பிரச்சனை? அதை நான் சொல்கிறேம்மா என்று கௌதம் முன்னே வர, ஒரு நிமிடம் கௌதமியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ராகவி. நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் விஷயமா அந்த ஹோட்டலுக்கு ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்திருந்தோம். எங்கள் பக்கத்து டேபிளில் தான் நீங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் 2 பேரும் எங்கேயோ எழுந்து போனதும், இதோ இருக்கானே இவன் ஒரு ஜூஸில் என்னமோ கலந்தான். அதை என் ஃப்ரெண்டு விவேக் தான் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான். உடனே நானும் விவேக்கும் என்னோடய போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து அந்த ஜூஸை குடிச்சிட்டு மயங்கிட்டீங்க. என்னோடய போலீஸ் ஃப்ரெண்டு தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னான். அவன் சொன்னபடியே நாங்களும் செஞ்சோம். கொஞ்ச நேரத்துலேயே அவனும் இங்கே வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது பெரிய மோசடி கும்பல்னு. ராகவி எல்லாவற்றையும் உறைந்து போய் கேட்டுக்கொண்டிருக்க, சடனாக போலீஸை தள்ளிட்டு கிரிஷ் அங்கேருந்து ஒரு இரும்பு ராடால் கௌதமை அடிக்க பாய, வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அண்ணா என்று கத்திக்கொண்டே ராகவி குறுக்கே புகுந்தாள். கௌதம் சுதாரிப்பதற்குள் விவேக் ராகவியை பிடித்து இழுக்க, லேசாய் அவளது தலையில் அடிபட்டு ரத்தம் பீரிட்டது. கௌதம், விவேக், நிரஞ்சன் 3 பேரும் ராகவி கிட்ட ஓடி வர, ஐயோ ரத்தம் என்ன இப்படி வருது? கௌதம், பதறாத, ஒரு நிமிஷம் இரு. கிஷோர், சப் இன்ஸ்பெக்டர் வர, நீங்கள் இந்த 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க. கௌதம், நீ காரை எடு, அந்த பொண்ணு மயங்கிடுச்சு. விவேக் வேகமாய் ஓடிப்போய் காரை எடுக்க, கௌதம் ராகவியை தூக்கி கொண்டான். அவர்களோடு நிரஞ்சனும் போக, கிஷோர் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனார். உடனடியாய் ராகவியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ண, டாக்டர் இப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர், லேசான அடி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். தேங்க் காட். கௌதம் கடவுளுக்கு நன்றி சொல்ல, சரி ஓகே டாக்டர், மயக்கம் தெளிஞ்சதும் சொல்லுங்கள், நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம். மூவரும் வெளியில் இருக்கும் கேன்டீனுக்கு வர, அப்புறம் உங்களை டெல்லியில் பார்த்தது எப்போ நீங்கள் சென்னை வந்தீங்க? நிரஞ்சன் கேட்க,
நாங்கள் இங்கே சென்னையில் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் என்னோடய விசிட்டிங் கார்டு. கண்டிப்பாக நீ ஃப்ரீயாக இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு வா. கௌதம் சொன்னதும் கண்டிப்பாக வரேன்டா. அப்புறம் நம்ம கூட காலேஜில் படித்தவங்க யாரையாவது இங்கே மீட் பண்ணியா? எங்கே வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரையும் மீட் பண்ண முடியல. மீட் பண்ண டைமும் இல்லை. நிரஞ்சன் சொல்ல, எங்கள் நிலைமையும் அதே தான்டா விவேக்கும் சொன்னான். கொஞ்சம் கூட ரிலாக்ஸேஷன் இல்லை. வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் விவேக், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? இவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ பையன் இருக்கான், அது எனக்கு தெரியும். உனக்கு? எங்க மச்சான், இன்னும் பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. இன்னுமா செட் ஆகலையே. என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக எங்களையெல்லாம் கூப்பிடு. நீங்கள் எல்லாம் இல்லாமல் என் கல்யாணமே நடக்காது. விசிட்டிங் கார்டை வாங்கி நிரஞ்சன் பின்பக்க பாக்கெட்டில் வைக்க அது தவறுதலாக கீழே விழுந்தது. அதை கவனிக்காமல் 3 பேரும் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக, அப்புறம் டாக்டர், அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? இன்னும் இல்லை. சரி நிரஞ்சன், நாங்கள் கிளம்புறோம். ஒரு கிளைண்ட்டு கூட மீட்டிங் இருக்குது. ஏண்டா இவ்வளோ நேரம் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா? இல்லை, அந்த கிளைண்ட்டை போக சொல்லிட்டோம். இது வேறு கிளைண்ட்டு. நாங்கள் போயே ஆகணும். நீ பார்த்துக்கோ. வரட்டுமா? கௌதம், விவேக் இருவரும் நிரஞ்சனுக்கு கை கொடுக்க, சரி நாங்கள் கிளம்புறோம்பா. அவர்கள் கிளம்பிய 10 நிமிடத்தில் விஷ்ணு வேகமாய் உள்ளே வந்து கொண்டிருந்தான். ரிசப்ஷனில், மேடம், இங்கே ராகவின்னு ஒரு பேஷண்ட்டு போலீஸ் கூட்டிக்கிட்டு வந்தாங்களே, அந்த கேஸ் தானே? ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டு சார். விஷ்ணு வேகமாய் உள்ளே வந்து கொண்டிருக்க நிரஞ்சன் ரூம் வாசலில் நின்று கொண்டிருந்தான். சார், இங்கே ராகவின்னு ஒரு பொண்ணு. விஷ்ணு பதட்டமாக கேட்க, நீங்கள் அந்த பொண்ணோட அண்ணன்? அவனையே கூர்ந்து பார்த்த நிரஞ்சன், உங்கள் பேர் விஷ்ணுவா? ஆமாம் சார். நீங்கள் விஷ்ணு, என்ன தெரியலையே சார். நீங்கள்? நான் தான்டா நிரஞ்சன். காலேஜில் ஒன்றா படிச்சுமே, ஞாபகம் இல்லை? நிரஞ்சன், நீயா? உன்னை பார்ப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. இருவரும் வேகமாய் கட்டிக்கொள்ள, காலேஜில் நீயும் நானும் திக் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது என்னையே உனக்கு அடையாளம் தெரியல. உன்னை பார்ப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. அப்போது ராகவி உன்னோட தங்கச்சியா? ஆமாண்டா. அவளுக்கு என்ன ஆச்சு? சரியா போச்சு போ. கொஞ்சம் இல்லைன்னா உன் குடும்பம் மானமே போயிருக்கும். மானமா? என்னடா சொல்கிற? நிரஞ்சன் நடந்த விஷயத்த விஷ்ணுக்கிட்ட சொல்ல, விஷ்ணு அதிர்ச்சியில் அப்படியே உட்கார்ந்து விட்டான். அவளுக்கு எவ்வளோ தைரியம்! சொல்லாமல் கொள்ளாமல் ஹோட்டல் வரைக்கும் போயிருக்கா. எதுவும் தப்பாக நடக்கலையே. அப்படி ஏதாவது நடந்திருந்தா என் அப்பா என்னை கொன்னே போட்டுருவார். டேய் பயப்படாத, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் உன் தங்கச்சி என்ன, அவள் எனக்கும் தங்கச்சி தானே. நல்ல வேலை, ராகவி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டா. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? அவளை காப்பாற்றினது யார் தெரியுமா? யாருடா? நம்மோட சார். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. நர்ஸ் வந்து சொல்ல, நீங்கள் போங்க சிஸ்டர், பின்னாடியே வரோம். வேகமாக நிரஞ்சனும் விஷ்ணுவும் ராகவியை பார்க்க போனாங்க.